ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் ஒரு கேக் ஒன்று செஞ்சு மேலால் சாக்லேட் சிரப் ஊற்றி ஒரு சின்ன ஒரு ட்ரை ஒன்று பண்ணினாங்க. நல்லா வந்திருக்கு. இப்படி செய்கிறேன்ட்டு நீங்களும் இருக்கா பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பிடிச்சிரண்டு பார்ப்போம். இதுக்காக நான் முதல் 2 ஊர் முட்டை எடுத்துருக்கிறேன். நாங்கள் வீட்டு முட்டையெல்லாம் செய்தேன்னா ஒரு முட்டை அடித்து ஊற்றியாச்சு. 2ஆம் முட்டையை மடித்து ஊற்றுறேன். 2 முட்டை எடுத்து அடுத்தது முட்டையின் வெடுக்கு மனம் இல்லாமல் இருக்கிற கண்ணி இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அடுத்ததாக பவுடர் சுகர் 2 கரண்டி சேர்த்து எல்லாம் உண்டா கலப்பம். 2 கரண்டி சேர்த்துனேன். சேர்த்து எல்லாம் ஒன்றா கலப்பு பீட் பண்ணுறேன். இப்போ இது பீட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள கொக்கோ சேர்க்க போகிறேன். கொக்கோ அரிச்செடுக்கணும் வழியாக அரி தட்டு வச்சு சேர்க்குறேன். அடுத்தது கோதுமை சேர்க்குறேன். கொக்கோ 2 கரண்டி சேர்க்க முதல்ல ஒரு கரண்டி சேர்த்துட்டு தான் பிறகு அடுத்த கரண்டி சேர்த்துனேன். கோதுமை 4 கரண்டி சேர்க்குறேன். 4 மேசக்கரண்டி. அடுத்த 2வது மேசக்கரண்டி கொக்கோம் சேர்த்து இப்போ எல்லாம் அரிச்சு இதுக்குள்ளே சேர்ப்போம். அரிச்சு எடுத்துட்டு காட்டினேன் உங்களுக்கு. இப்போ இதையும் கேக் மிக்சரையும் ஒன்றா சேர்ப்பேன். அடுத்ததாக வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்குறேன். நான் கோகோனட் ஆயிலெலாம் சேர்க்குறேன். அது நான் 4 கரண்டி மாவு சேர்த்தா 2 கரண்டி எண்ணெயும் 2 கரண்டி பாலும் சேர்க்குறேன். அரைவாசி மாவுண்டு அரைவாசி எண்ணெயும் அரைவாசி பால் சேர்த்து எல்லாம் உண்டா கலப்பம். பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. பட்டர் சேர்க்காத கேக் இது. இப்போ எல்லாம் நல்லபடியாக பீட் ஆகிட்டுது. ஓரங்களில் இருக்கிற மாவுகளையும் சேர்த்து பீட் பண்ணணும். பாருங்கள் இப்படி குமிழ் வருகுதுன்னு அடித்தது. இப்போ எங்களுக்கு கேக் பெட்டர் தயாராகிட்டுது. இப்போ நான் அடுப்பை மூட்டி இதில் ஒரு தட்டொண்டு வச்சு அதை ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் இதில் ப்ரெஷர் குக்கரை வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கர்லாம் கேக் செய்ய போகிறேன். இப்போ அது ஹீட் ஆகிறதுக்கு இடையில் ப்ரெஷர் குக்கருக்குள்ள ஆயில் ஷீட் போட்டு அதுக்கு பட்டர் எப்பன்னு பூசுவோம். இல்லை எண்ணெய் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எண்ணெயும் பூசலாம். என்னென்னாலும் கலரக்கூடிய மாதிரியே ஒன்று பூசினா நல்லா. அதுக்காண்டியாக பூசுகிறேன். பூசிட்டு இப்போ கேக் மிக்சரை இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ இது இந்த பபிள்ஸ் அதுகளை நான் தட்டி தட்டி எடுத்து போட்டு இப்போ பாருங்க எனக்கு ஹீட்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இதை வச்சு நேரடியாக எனக்கு 20 நிமிஷமாக ஆனது பேக்காக சிம்மெலாம் விட்டுருந்தேன்னா இதை மூடி 20 நிமிஷத்தால் நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ எனக்கு 20 நிமிஷம் ஆயிட்டுது. கேக்கு மவிஞ்சிட்டோன்னு பார்ப்போம். இப்போ அவிஞ்சிருக்கு போல கிடக்கு. இதுக்கும் நான் கத்தியால் குத்தி பாருங்க ஹாட்டான மட்டும் தான். ஓகே, எனக்கு இப்போ சூப்பராக அவிஞ்சி வந்துட்டு. இப்போ இதை இறக்கி ஆற விடுவோம். கேக் ஆறுறதுக்கு இடையில் நான் சாக்லேட் சிரப் சாக்லேட் தான் இதுக்கு பூச போகிறேன். அதுக்காண்டி சுடு தண்ணி விட்டு கண்ணாடி கிளாஸில் சாக்லேட்ஸ் கொஞ்சம் உடைச்சி போடுறேன். இதுக்குள்ள டபுள் பாயிலிங் மெத்தட் மாதிரி கிட்டத்தட்ட தண்டவாளம் ஒரு ஹீடும் இது.
இது உருகிறதுக்கு இடையில் நான் சுகர் சிரப் செய்ய போகிறேன். அதுக்காண்டி ஒரு தேக்கரண்டி சீனி எடுத்து அதுக்குள்ளேயும் எப்போ சுடு தண்ணி சேர்த்து அதையும் கரைக்க போகிறேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த இடையில் சாக்லேட்டும் கொஞ்சம் முருகிட்டுது. இப்போ கேக் செய்ய வேண்டிய தட்டில் கேக்கு கொட்டுவோம். சிம்பிளாக எனக்கு கலண்டு வருது பாருங்க. இது ட்ரையல் வழியாக கொஞ்சம் சின்னதாக தான் செஞ்சு பார்த்து நாங்கள் அதே சக்ஸஸாக வந்துட்டு எங்களுக்கு. இப்போ 2 லேயரை நான் ஐசிங் போட போகிறேன். எங்களுக்கு சின்னாக்களுக்கு ஐசிங் என்ன விருப்பம் உண்டாக்காண்டி நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமானது தானே. இப்போ நம்ம பட்டருக்குள்ள ஐசிங் சுகர் சேர்த்து இந்த லேயருக்கு பூச போகிறேன். இந்த வனிலா எசன்ஸும் சேர்க்குறேன் லேயருக்காண்டி. ஒரு மெசக்கரண்டி பட்டருக்கு ஒரு மெசக்கரண்டி ஐசிங் சுகரும் போட்டு இப்போ வெண்ணிலாம் போட்டு இந்த லேயர் மாதிரி இதை பூசி எடுப்போம். அதுக்கிடையில் இதுக்கு சுகர் சிரப் பூசுகிறேன். ஏன்னா சாஃப்டாக இருக்கும் என்பதற்காக. கேக் சாஃப்டாக இருந்தால் தான் சின்ன பிள்ளை விரும்பி சாப்பிடுவேன். அதுக்காண்டி சுகர் சிரப் பூசி போட்டு தான் இந்த லேயர் இது பூச போகிறேன். நடுவில் மட்டும் எல்லா இடம் சுற்றி வர பூசுவோம். இப்போ அடுத்தது கேக்கையும் வச்சுட்டு இதுக்கும் சுகர் சிரப் தடவுறேன். எங்கள்கிட்ட செய்த உடனேயே இது வெட்டி உடனே இல்லைன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டினேன். அவ்வளோத்துக்கு சுவையாக இருந்தேன். நான் கூட எதிர்பார்க்கல அவ்வளோ சுவையாக வருமென்னு. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு செஞ்சது. நான் அதுவே நல்லா வந்தது. இப்போ இதுக்கு மிச்சமாக இருக்கிற அந்த லேயருக்கு செஞ்ச அந்த ஐசிங் மிச்சமாக இருக்குது. பின்ன அதையும் இதுக்கு பூசி போட்டு சாக்லேட் சிரப்பை ஊற்றப்போகிறேன். இப்போ இது பூசிட்டேன். அடுத்ததாக சாக்லேட் இதை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். சாக்லேட்டு ஊற்றிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஷைனிங்காக வர இருக்குது. மேலால் தனியாக ஊற்றிட்டு எல்லா இடமும் பரவி விட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமானதாக செய்து விடுங்க. கடையில் வாங்குறது இப்போ கூட பழுதானதுகள் அப்படி இல்லாமல் இருக்குது. அதை விட இது நாங்கள் வீட்டிலேயே செய்த ஆரோக்கியமான ஒரு கேக். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.